அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அருண்ராஜ், நரம்பியல் மருத்துவர், திருச்சி நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர். இப்போ நம்ம ஒற்றை தலைவலி என்று சொல்லக்கூடிய மைக்ரேன் பற்றி பேசுவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தலைவலி வந்துட்டு வேலைக்கு போகாமல் இன்றைக்கி லீவ் போட்டுறாங்க, இல்லை தலைவலி வந்துட்டு வேலையே செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரியா? இது ஒரு மைக்ரேன் தலைவலியாக இருக்கலாம். சரிங்களா? மைக்ரேன் தலைவலிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ மைக்ரேன் தலைவலிக்கு எப்படி என்ன பண்ணாலும் தலைவலி ஒரு பக்கமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடில் இருக்கலாம் தலையில், இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கலாம். அந்த மாதிரி தலைவலி இருக்கும். தலைவலி வந்தால் ஒரு கொமட்டல், ஒரு வாந்தி உணர்வு இருக்கும். சரியா? வாந்தி, சில பேர் வாந்தியை ரொம்ப எடுத்துருவாங்க. ஸோ அந்த தலைவலி வந்துச்சுன்னா வாந்தி எடுத்தால் தான் கொஞ்சம் தலைவலி குறையிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு சிலதுமே கண்ணுக்குள்ளார லைட் அடிக்கிற மாதிரியோ, இதை மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரியோ, அது அந்த மாதிரி ஆரம்பத்தில் தெரியலாம். தலைவலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஜிக்ஜாக் டைன்ஸ் கோடு கோடாக கூட தெரியலாம். இதெல்லாம் ஆரம்பம். அந்த மாதிரியும் சில பேருக்கு தலைவலி இருக்கிறவங்க இருக்கும். இந்த தலைவலி பார்த்திங்கன்னா சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்காது. 4லேருந்து குறைஞ்சபட்சம் 2 நாள் 3 நாள் 72 மணி நேரம் வரைக்கும் கூட தலைவலி இருக்கும். ஒரு பக்கமாக ஒரு தலைவலி தலையில் தொட்டாலே அது ரொம்ப அதிகமாக வலிக்கிற மாதிரி இருக்கும். தொடு உணர்வு கூட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தலைவலி ஒரு பக்கமாக இருந்து வாந்தி உணர்வோடு இருந்து, சரிங்களா, வெயிலில் போனால் சவுண்டு கேட்டால் இந்த தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி தலைவலி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிலுக்கே போக மாட்டாங்க. போயிட்டு அங்கே போய் ஒரு இருட்டு ரூம்குள்ளே போய் அங்கே இருந்தால் தான் அவங்களுக்கு தலைவலி சரியாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை அவங்களுக்கு தூங்கினா தான் இந்த தலைவலி குறையும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இது ஒரு மைக்ரேன் தலைவலியாக இருக்கலாம். இவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். இந்த மைக்ரேன் தலைவலி வராமல் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கணும். சரிங்களா? ஸோ அவங்க வாக்கிங், ரன்னிங், ஏரோபிக் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் இந்த தலைவலியை அடிக்கடி வராமல் பாதுகாத்துக்கலாம். இல்லை யோகா, நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டென்ஷன் ஆனாலே இந்த தலைவலி ஜாஸ்தியாகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிற பஸ்டர்ஸ், யோகா, தியானம் இது மாதிரி போனாலும் கொஞ்சமாக தலைவலி குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த தலைவலிக்கு இன்னொரு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெயிலில் போனால், லைட் அடித்தா, ஸோ மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப், கேட்ஜெட்ஸ் இது பார்க்குறத கண்டிப்பாக குறைச்சிக்கணும். நம்ம ரூமில் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிம் பண்ணி, இருட்டறையில் இருந்தால் கொஞ்சம் டிம் பண்ணாலே தலைவலி அதிகமாக வராமல் பார்த்துக்கலாம். அடுத்து உணவு பழக்க வழக்க முறை. ஸோ இந்த உணவு பழக்க வழக்க முறையும் நம்ம என்ன சாப்பிட்டாலாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். உணவு பழக்க வழக்கத்தில் என்னென்னலாம் இருக்குன்னா, காஃபி, டீ ஜாஸ்தி குடித்தா கண்டிப்பாக தலைவலி வரும். பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பால், சீஸு, பாலாடை கட்டிகள் இதெல்லாம் சாப்பிட்டாலும் ஜாஸ்தி தலைவலி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் குடித்தாலே வந்துடும். வெங்காயம், கோதுமை, சிக்கன், மட்டன், எலுமிச்சப்பழ ஜூஸ், ஆப்பிள், வாழைப்பழம் இதெல்லாம் கூட சில பேர்த்துக்கு தலைவலி உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு டைரி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்டோம், இன்றைக்கி சீஸ் நிறையா சாப்பிட்டோம் இதனால் தலைவலி வந்துச்சு, ஆனியன் நிறையா சாப்பிட்டோம் தலைவலி வந்துச்சு, வெயிலில் போனோம் அப்படிங்கிறத குறிச்சிட்டு வந்துட்டு அந்த ட்ரிகர் ஃபேக்டர்ஸை குறைச்சிட்டோம்னாலே மோஸ்ட்லி தலைவலி வராமல் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு பேருக்கும் இந்த தலைவலி வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை யார் கண்டுபிடிப்பாங்கன்னா மருத்துவர் இல்லை, பேஷண்ட் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? நமக்கு இன்றைக்கி எது பண்ணோம், இன்றைக்கி தலைவலி வந்துச்சு, இன்றைக்கி நம்ம ஓவர் கோடரான பஸ்ஸில் போனோம், இன்றைக்கி வேர்த்து ஊற்றுச்சு அதனால் தலைவலி, ரொம்ப என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு டைரியில் எழுதி குறிச்சிட்டோம். இன்றைக்கி இதை சாப்பிட்டோம், பால் சாப்பிட்டோம், நிறையா சாப்பிட்டோம், சீஸ் சாப்பிட்டோம், தலைவலி வந்துச்சு அப்படிங்கிற டைரியில் குறிச்சிட்டு இந்த ட்ரிகர் ஃபேக்டர்ஸை குறைச்சிடணும். என்னென்னலாம் ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் வெயிலில் போனால் தலைவலி இருக்கும். வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் இருந்தாலும் தலைவலி வரும். அதிகமாக சாப்பிட்டாலும் தலைவலி வரும். சில பேர் எக்ஸசைஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிவியராக வேர்க்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அப்பையும் கூட தலைவலி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மெல், ஒரு கூட்டமான ஏரியாக்கோ இல்லை பஸ்லையோ இல்லை ஸ்மெல்லு ஜாஸ்தி அப்நார்மல் ஸ்மெல் இருந்தால் கூட அவங்களுக்கு தலைவலி வரும். சில பேருக்கு குளித்தாலே தலைவலி வந்துடும். சரிங்க, லேடிஸ்லாம் தலை குளித்தாலே எனக்கு தலைவலி வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ட்ரிகர் ஃபேக்டர்ஸை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா கொஞ்சமாக தலைவலி குறைக்கலாம். ஸோ ஒற்றை தலைவலியை தடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ்வலாக ஹைட்ரேட் பண்ணணும். இந்த வெயில் காலத்தில் தான் இந்த மாதிரி தலைவலிலாம் ஜாஸ்தி வரும். இது மாதிரி சீதோஷ்ண நிலை மாறினா கூட, கிளைமேட் சேஞ்ச் பண்ணால் கூட தலைவலி வரும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் தலைவலி வரும். ஸோ நம்ம ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிக்க வேண்டும். நல்ல தண்ணி நிறைய குடித்தோம்னாலே தலைவலி அடிக்கடி வரதை குறைச்சிக்கலாம். அப்புறம் வேக வைத்த பச்சை காய்கறிகள், கீரை, ப்ரொக்கோலி இது மாதிரி சாப்பிட்லாம். மஞ்சள் காய்கறிகள், கேரட்டு, ஆரஞ்சு ஜூஸ் இது மாதிரி கூட சாப்பிட்லாம். இனிப்பு உருளைக்கிழங்கு இதை சாப்பிட்லாம். ப்ளஸ் இஞ்சி,
ஜிஞ்சர் நம்ம சாப்பிட்ற இஞ்சியில் இந்த பல வகையான சத்துக்கள் இருக்குது. அது வந்து தலைவலியை மைக்ரைன் அடிக்கடி வரதை குறைச்சிடும். சிவப்பு மிளகாய், கேப்சிகம் சொல்லக்கூடிய சிவப்பு மிளகாய் சரிங்களா, தண்ணீர் அதிகமாக பருகிறது, பழம், செர்ரி, பெர்ரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கூட நமக்கு அதிகமாக தலைவலி வராமல் பாதுகாத்துக்கும். இந்த அஸ்பார்டம் ஸ்வீட் பண்ணுறதுக்கு டயபெட்டிக்லாம் போடுறதுலாம் அதெல்லாம் தலைவலி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதிக தண்ணீர், சிவப்பு பச்சை நிற காய்கறிகள் அதிகமாக உட்கொண்டால் மைக்ரைன் நம்ம வராமல் பாதுகாத்திடலாம்.